Assalamualaikum Sir. இஸ்லாம் வந்து யஸ்பின். Oh, saya Wandi. சரி, ஓகே, பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல நாங்க அஹ், இந்த பாடத்துல இருந்து போற சம்பவம் பேசினோம். அந்த சிஸ்டத்துக்கு Oh, அன்றைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ oh, நாங்கள் வசன ரீதியான பயிற்றுவிப்பில் எங்களோட பாடம் ஆரம்பமாகுது. அப்போ அதில் எங்களுக்கு okay. வசன ரீதியாக நாங்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு அது அந்த அமைப்புக்கு நாங்கள் ஓத போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அதுதான் நாங்கள் இன்றைக்கு முதலாவது Hmm. சொல்ல போகிறோம். கிளாஸ் Oh, நாங்கள் கிளாஸ் வந்துக்கிறோம் முடிச்சுட்டு வரோம். நாங்கள் கிளாஸ் வந்துக்கிறோம். ஆனால் ஏன் சொல்லு போ முடிச்சுட்டு வா. இல்லாட்டி சரி, அப்போ அதில் முதலாவது எங்களுக்கு oh. குர்ஆனை ஓத போகிற அந்த ட்ரெக்கில் போகிறதுக்கு பேசிக் எங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று அஹ், Hmm. அடையாளங்களும், ரெண்டாவது எழுத்துக்களும் எங்களுக்கு தேவை. இது ரெண்டும் இருந்தால் எங்களுக்கு சரளமாக ஓத போகிற ட்ரெக்கு எங்களுக்கு போகலாம். ஜஸ்ட் எங்களுக்கு ஓதுறது என்ற Oh. ட்ரெக்கு போகிறதுக்கு Hmm. அதில் இந்த அடையாளங்களை தான் நாங்கள் குர்ஆனில் அதிகமாக காணப்படக்கூடிய அடையாளங்களாக நாங்கள் அடையாளப்படுத்துகிற அடையாளம். உங்களுக்கு இந்த அடையாளங்கள்லாம் Okay. பேர்ல ஞாபகம் தெரியும் தானே? Oh, tadi. சரி, அப்போ நான் இதை நாங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த பாடம் உங்களுக்கு பேச தேவைப்படாது. இந்த பாடம் உங்களுக்கு தெரியும் என்று. சரி, அப்போ Okay. அடுத்த விஷயம் என்னென்றால் குர்ஆனை ஓத போகிற எங்களுக்கு அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்களும் தெரியும். அந்த எழுத்துக்களை வச்சு Oh. கொண்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு விளங்குது. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் சூறாக்களாக பக்கங்களாக நாங்கள் ஓத போகிற டைமில் எங்களோட ஓதல் Hmm. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அதாவது எது சரி என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோமோ அந்த ஓதல் முறையில் வடிவத்தில் எங்களோட ஓதல் வருது. நான் இங்கே டோனை பேசல, ஓதல்ற வடிவம் Oh. அந்த வடிவத்துக்கு வராத ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். எனவே இந்த Oh. இடைவெளியை ஃபில் பண்ணுறது தான் உங்களோட இந்த பாடத்தில் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் Oh. இப்போ நாங்கள் அந்த அந்த ட்ரெக்கில் நாங்கள் வசனங்களாக ஓத போகிறோம் என்றால் எங்களுக்கு வர அடுத்த இஷ்யூ என்னென்றால் ஒரு இடத்துல போய்த்து நாங்கள் எப்படி நிப்பாட்டுறோம். பல Oh. வடிவங்கள்ல பல டிசைன்ல தான் நிப்பாட்டப்படும். ஈக்கிற மாதிரி நாங்கள் நிப்பாட்டுறது இல்லைங்க. அப்ப அந்த இடத்துல நாங்கள் எப்படி நிப்பாட்டணும் என்கிற விஷயத்தையும் நாங்க Hmm. தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்பதான் எங்களுக்கு Oh. எங்களோட ஓதல குழப்பம் இல்லாம ஃப்ளோ ட்ரெக்ல கொண்டு போகலாம். அந்த அந்த ஸ்பாட்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும் இதுல இப்படித்தான் நிப்பாட்டுற என்ற மெத்தட். Hmm. அப்ப இதுல நாங்க சொல்ல போற விஷயம் என்னன்னா, முதலாவது வசனத்துல இறுதியில அது வசனம் முடிஞ்சு Okay. போய் வைக்கலாம், அல்லது Hmm. வசனத்தில் இடையில வைக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நாங்க நிறுத்த போறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நிறுத்த Oh. வேண்டிய முறைகள் என்று வர நேரத்துல நிறுத்த வேண்டிய முறைகள்ல நாங்க மொத்தம் மூணா பிரிக்கிறோம். வசனத்துல இறுதியில அல்லது Oh. இடையில எப்படி நிப்பாட்டணும் என்ற கான்செப்ட்ல Oh. முதலாவது முறை என்ன சொல்லும் என்றால், வசனத்துல இறுதியில என்ன அடையாளங்கள் இங்க காட்ட பற்றி சொல்லுங்க பாப்போம். Menurutku alif kata ting, mah. Alif satu kata ting. ஆ, பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த பிரச்சனை. அலிப் சத்துன்னு பாடும்போது அடையாளம் உண்டு இல்லையே. பத்தாஹ் சரி. Oh. ஆ, அடுத்து என்ன? அடுத்தது வந்து அலிஃப் தான் அது ஒரு ஹரக்கத் நீட்ட வேண்டிய அலிஃபா அப்படியா? அதுக்கு பேர் அலிஃப் இல்லையே. அலிஃப் இப்படி எங்க எங்க எழுதுவாங்களா? இப்படி அலிஃப் எழுதுவாங்க, இப்படி இதான் அலிஃப். ஆ, இது அலிஃப். ம், ம், ம். அலிஃப் அல்லது அடையாளங்களோட ஒரு பகுதி தெரியாம தான் இங்க எப்படியா என்ன பேரு அலிஃப் எங்க சொல்ற இல்லையா ம். அப்படி. அலிஃப்னு சொல்ற வந்து இந்த என்ன சொல்ற பழைய காலத்தாக சொல்ற. இது மத்தே. எஸ், மத்து. ஆ, மத்து மத்து அலிஃப் அல்லது மத்து சரி. Oh. ஆ, Oh. என்ன மத்து? ஃபத்ஹா மத். Alhamdulillah. ஆ, மறக்கப்படாது. அப்ப நான் தான் சொல்லியிருக்கேன். அடையாளமே கொஞ்சம் பார்த்துட்டே போனா நல்லது. அப்படியா? இல்ல, நீங்க இப்படி செய்யுங்க. உங்களுக்கு இந்த சார்ட் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ல தாரேன்.
சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லையே. இந்த சார்ட்டை நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுல இந்த சார்ட் இதுல சரியா, இந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ற மெத்தட் வந்து இதான். அதுல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பாருங்க. இதான் பேசிக்கான விஷயம். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் இதிலிருந்து உருவாக்குறது தான் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். திருப்பி ஃபத்ஹத்துன்ல இருந்து உருவாகினதான் ஃபத்ஹ் மத்து. கஸ்ரத்துன்ல உருவாகிறது கஸ்ர் மத்து. லம்மத்துன்ல இருந்து வந்து கஷ்டம். மத்து. இந்த ஃபத்ஹ் அலிஃபு மத்து ஷத்து மூணு வரப்படாது. ஓகே. அதே நேரம் இந்த மூன்று பேர் முக்கியம். ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லுவாங்களே, ஆ. அந்த பெயர் முக்கியம். அது வந்து கொமன் பெயர். ஆ. சரி, நீங்க இதை நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஓகே. ஆகிக்கொண்டு கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கொண்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்றால் இந்த சார்ட்டை நீங்க சொல்லி பாருங்க. இதுல மொத்தம் 21 பாக்ஸ். நான் அடுத்த கிளாஸ்ல உங்கள்ட்ட இது நான் ப்ராக்டிஸை கேட்குறேன். இன்றைக்கு நான் சும்மா ஒரு ஆ. ஐடியா தரேன். 21 பாக்ஸ் உங்களுக்கு 19 நீங்க சரி எடுக்கணும். இது ஒரு ஓகே. மெஜிக் பாக்ஸ் தான். ஆட்டோ சிஸ்டத்தில் ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கும். நீங்க வர 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 ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே. சொல்லிட்டு போகணும். சரியா, 4 விஷயங்களை நாங்கள் பிழையை அடையாளப்படுத்துவோம். ஒன்று ஆ. ஒன்று நீங்க ஒன்றை தலைகீழ மாறிச்சுன்னா பிழை. உதாரணத்துக்கு இப்போ வந்து இது பத்தகத்தை நீ கஷ்டத்தை என்ன சொன்னா அது பிழை. ரெண்டாவது, ஆ. கெப் எடுக்கப்படாது. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வாரது கஸ்ரத்தைன், நீங்க கஸ்ரா தைன் என்று கெப் எடுத்து சொன்னாலும் அது பிழை. ஆ. மூணாவது, ஒன்றை நீங்க டிலே ஆகி செல்றது. இப்போ வந்திக்கிறது கஸ்ரத்தைன், நீங்க இந்த லம்மத்தை வந்து ஆ. முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க அதை செல்றீங்க என்றால் அதுவும் பிழையாக அடையாளப்படுத்துவோம். அப்போ முதலாவது மாறி செல்றது, ரெண்டாவது கெப் எடுத்து உடைச்சி செல்றது, மூணாவது டிலே ஆகி செல்றது, நாலாவது ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு தடவை தான் செல்லணும். பத்தா கசரா கசரா ஆ. பத்தா சொல்லி தடுமாறப்படாது. தடுமாறினாலும் பிழை. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னென்றால் ஓகே. எங்களுக்கு ஒரு அடையாளம் உண்ட கண்ணால பார்க்குற நேரம் எந்த விதமான பதற்றம் குழப்பம் ஒன்றும் இல்லாம எங்களுக்கு அது மிக தெளிவா விளங்குது. இதான் இது அடையாளம். மிச்ச சிம்பிளா எங்களுக்கு விளங்குது, சொல்ல ம். தெரியுது என்கிறது முக்கியம். ஏனால் ஓதுற சந்தர்ப்பத்தில் அந்த நொடி பொழுதில்லை, அது செகண்டை விடவும் குறுகிய டைம்ல தான் எங்களுக்கு அந்த அடையாளம் தேவைப்படும். ஆ. ஏன்னா ஓதி கொண்டிருக்கிறப்போ வர அந்த ஃப்ளோல இடையில போய்த்துட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறல்ல. ஓதி கொண்டுட்டு போறக்குள்ள ம். ஓதும். அப்ப யோசிக்கல, அது யோசிக்கிறது டைம் ஆ. உண்டு. ஸோ அந்த டைம் எங்களுக்கு இது குழப்பம் வரப்படாது. ஸோ கட்டாயம் இந்த ரெக்கார்டிங் கேட்குற நேரம் இந்த சார்ட்டை உங்களுக்கு ஓகே. இந்த 4 மிஸ்டேக்கும் இல்லாம ஒரு டென்டேட்டிவா ஒரு 19 20க்கு மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி 20 சரியாகுது என்ற கான்ஃபிடென்ட்ல சரி நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஓகே. சரி, இப்போ நாங்கள் அந்த விஷயத்தை இதையும் சேர்த்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி இருக்கும். சரி, இதில் உள்ள விஷயத்தை நான் சொல்ற நேரத்தில் முதலாவது இந்த அடையாளங்கள். அப்போ ஃபத்ஹ்மத்தும் ம். ஃபத்ஹத்தைனும் அதே மாதிரி அலிஃபும். ஓகே. இதுல மூன்றுல ஆ. ஏதாவது ஒன்று வசனத்திட இறுதி எழுத்துக்கு வந்துச்சு தண்டால், அல்லது இறுதி எழுத்தாக அலிப் வந்துச்சு தண்டால், அல்லது இறுதி எழுத்துக்கு வரக்கூடிய அடையாளங்கள் இறுதியாக வரக்கூடிய அடையாளங்களாக ஃபத்ஹமத்தும் ஃபத்ஹத்தைனியும் இருந்துச்சு தண்டால் நீங்க செய்ய வேண்டிய வேலை ம். அந்த இறுதி எழுத்த 2 அளவுக்கு மட்டும் நீட்டணும். ஆ. என்ன அப்ப 2 அளவுங்கிறது என்னன்னு சொன்னா, 2 அளவுண்டா என்னண்டுங்கிறண்டா கை விரல் ஒண்ட மூடி ஒரு திறக்கிற அளவு. திறப்பும் வந்து. இப்ப நான் அதை மிச்சம் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா 1 செகண்ட். 1 செகண்டை விடவும் ஒன் செகண்ட். சிறிய அளவு தான் அது. இருக்குன்னா சரி. இப்ப இதுல பாருங்க, ஆமா. அஃப்வாஜன் என்று ஓத மாட்டோம். அஃப்வாஜ, ஜ, ம். ஜ என்று நிப்பாட்டினாலும் பிழை, ஜ என்று ஓதினாலும் பிழை. அது 2 செகண்ட், ம். அது 2 அளவு தான். ஜ, அதான் அப்ப அது எப்படி ம். நாங்க பாக்குறோம்னால் நிறைய இடங்களை பார்ப்போம். எங்கட சில போது எங்கிட்ட கெஷுவலான ஒரு அளவு உண்டிக்கும் பாருங்க. எதுஹுலூன, நஸ், ஃபி, தி, அஃப், வ இதெல்லாம் ஒரே அளவு தான். ஆ. சரி, படிப்போம். அப்ப எல்லாம் ஒரே அளவா தான் வரும். ரெண்டாவது மேலஹ அந்த 1 செகண்ட்ல நாங்க வச்சுக்கொள்ளும். நீட்டோடும் ம். நீட்டாமணி பாட்டில் நீட்டுறதுக்கு ஒரு கட்டுப்பாடு ஓகே. லிமிட்டட் ஒன்று இது. ம். மூணாவது பார்த்தீங்கன்னா இறுதியா வந்திக்கிற எழுத்து யா. ஆனா இறுதியா ஆ. வந்திருக்கிற அடையாளத்தை நாங்க பார்த்தோம் என்றால் அது ஐனுக்கு ஃபதஹ் மத்து வந்திக்குது. எனவே நாங்கள் அந்த ஐனை நாங்க இந்த கான்செப்ட்ல
பார்க்கணும். இப்படி ஒரு கேன்செப்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது, ஓகே. வசனத்துல இறுதியில் அல்லது நாங்க நிப்பாட்ட போற இடத்துல தாவுல் மறுபூத்தா வாரது. அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், அதனால நான் பேர் சொல்லி கொண்டு போறேன். தாவல் மறுபூத்தா வாரது. ஓகே. அப்போ குர்ஆன ம். ஓதுற சந்தர்ப்பத்தில் தாவல் மறுபூத்தா எந்த இடத்துல வந்தாலும், அது ஃபதஹத்தைன் வந்தாலும் சரி, ஃபதஹ் மத்து வந்து பெற்று வந்தாலும் சரி, அஹ், இந்த கேன்செப்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த கேன்செப்ட்லேருந்து இது தலைகீழா மாறிடும். இங்க என்ன செய்யணும் என்றால், ஆ, அந்த தாவல் மறுபூத்தா நாங்க பெரிய ஹாவாக மாத்தி அதுக்கு சுக்குனை வச்சு ஓதுவோம். ம். நான் இதுல எனக்கு ஆ. பேசிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்க பாப்போம். எப்படி மாறும்? மூக்கதா. நாருல்லாஹி மூகதா. அப்ப த தூ என்று ஓத ம். மாட்டோம். அப்ப த என்று ஓட்டுவா மாறுது. ஆ. இது உங்களுக்கு ம். இந்த சிம்பிளான பரிச்சயமான வசனங்களை சுட்டி உங்களுக்கு குயிக்கப்படுது. நீங்க ஒரு ஒர்க் கொண்டு செய்யணும். எப்படி என்றால், உங்களோட மிச்சம் நெருக்கம் இல்லாத பழக்கம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து, இது மூணையும் நான் சில அடுத்த மூணையும் விளையாடுத்துவேன். இது மூணையும் நீங்க தேடி பார்க்கணும் எப்படி வருது. ஆ. இது மூணும் அல்லாத வேற ஏதாவது சிஸ்டம் ஒன்று ஈக்குதா, வேற ஒரு மெத்தடுக்கு நிப்பாட்ட வேண்டி வருதா என்கிறதையும் நீங்க தேடி பார்க்கணும். அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஆ. சரி, மூணாவது ஆ. மெத்தட் என்னவென்றால், இப்ப நாங்க முதல் பார்த்த இரண்டு மெத்தடும் இல்லாத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்குனை வைக்கிற. ம். தானே? எப்படி? ஆஹா. அடுத்த இது ரெண்டு சந்தர்ப்பம் இல்லாத பெரிய சந்தர்ப்பங்கள்ல வந்து கடைசி நிறுத்தும் போது சுத்தம் வச்சு நிப்பாட்டணும். சுக்குனை வச்சு நிப்பாட்டணும். இப்ப பாருங்க, இதுகளை பாருங்க. அஹ்லத. அஹ்லத தூண்டு மாத்தப்படாது. தா வந்தா ஹாவா மாத்தினம், ம். திருப்பி ஹா வந்தா தா மாத்தினம் என்று கேன்சல் போகப்படாது. ஆ. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இப்போ இந்த வசனம் மட்டும் ஓதி வாரீங்க, இந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டி வருது. எப்படி நிப்பாட்டுறது? அலம் தர கைஃப ஃபஅல். வெரி குட். இந்த இடம் வந்தா يحسب أن ماله. வெரி குட். அப்ப மேல ஹூ நிப்பாட்ட மாட்டோம். இந்த இடத்துல م، நிப்பாட்டா பாப்போமே. فليعبدوا. எஸ். ஏனது? கடைசியில் அலிஃப் வந்துக்குது. கடைசியில் இதுக்கு நாங்கள் சுக்குனதையும் வச்சாலும் பிரச்சனை இல்லை. எப்படி வச்சாலுமே அங்கனைக்கே 1 செகண்ட் நீட்டுப்படத்தான் போகுது. آه. இதுல கேன்செப்ட். இது நீங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப இதெல்லாம் ரிப்பிஞ்சலன் அறிமுகமான வசனங்களை சுட்டி எங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஸ் آه. வருது இல்ல. ஆனா நீங்க م، உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கம் ஒன்று ரெண்டு எடுத்து நீங்க செல்ஃபா சரியா நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்க என்றால், நிறைய இடத்துல நாங்க கன்ஃபியூஸ் ஆகும். இப்படியா நிப்பாட்டுற, இப்படி م، நிப்பாட்டுறது புதுசாகிக்குதே, இப்படி நிப்பாட்டுறது சரியா, இப்படி பல குழப்பத்தையும் நாங்கள் உள்ளாகும். அப்போ இந்த آه. கேன்செப்ட், இந்த மூணு கேன்செப்டும் உங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும். உங்களை அந்த கன்ஃபியூஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நீங்க எடுத்துட்டு வரணும். அப்போ ரெண்டு வேலை இது. م. அடுத்த கிளாஸ்ல அந்த சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சார்ட்டை பார்க்கணும். அதே போல م. ரெண்டாவது, இன்ஷா அல்லாஹ் இந்த கான்செப்டை நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். இது கேட்க மாட்டேன், ஷார்ட் மட்டும் தான் கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். إن شاء ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ரெக்கார்டிங் கிடைக்குமா பார்த்துக்கோங்க.